ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனம். கொடூரமானவர்களின் சீறல் மதுளை மோதி அடிக்கிற பெருபலத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் மானி. லேலூயா லேலூயா. இங்கே இந்த வேதத்திலே சொல்லும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு வழியை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாய் கடந்து போகிறார்கள். தூரமாய் கடந்து போன சூழ்நிலைகளில் தேவன் இவர்களுக்கு சில விதமான அவர்கள் செய்கிறது போல ஆண்டவர் சில காரியங்களை அவர்களுக்கு செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த 24வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இவர்கள் தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை பெற்று இவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்கிறதான ஒரு ஜெபந்தான் நாம் இங்கே வாசித்ததான வேத பகுதியாக இருக்கிறது. இந்த வேத பகுதியிலே 4 விதமான முக்கியமான காரியங்களை அங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஒன்று, நீர் ஏழைகளுக்கு பலனாய் இருக்கிறீர். முதலாவது என்னது? ஏழைகளுக்கு பலனாய் இருக்கிறீர். 2, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் இருக்கிறீர். 2வது எதா இருக்கிறார்? திடமாய் இருக்கிறார் ஆண்டவர். முதலாவது பலனாய் இருக்கிறார், 2வது திடனாய் இருக்கிறார், 3வது பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாயிருக்கிறார், 4வது வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறார். 4 விதமான காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அதில் ஏழைகளுக்கு பலனாய் இருக்கிற அந்த பலனை பற்றி சில காரியங்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு உலகத்தில் எல்லா மனிதர்களும் பலவானாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எல்லாருடைய விருப்பம் பார்த்தீங்கன்னா, நான் பலவானாய் மாற வேண்டும், நான் பலப்பட வேண்டும், நான் மிகுந்த ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று நம்முடைய விருப்பங்களாக இருக்கிறது. எல்லாருடைய விருப்பமும் என்னதான்? நான் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். யாரும் பலவீனமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதே இல்லை, இல்லையா? நீங்கள் யாராவது பலவீனத்தோடு இருக்கணும்னு விரும்புங்களா? விருப்பம் உண்டா? இருக்காது, இல்லை. நம்மளை கொண்டு முடியலைன்னாலும் என்ன செய்யணும்? பலவானாய் இருக்க விரும்புகிறோம், பலவானாய் மாற விரும்புகிறோம், இல்லையா? 2 விதமான பலன் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று மாம்சத்துக்குரிய பலன், ஒன்று ஆவிக்குரிய பலன். மாம்சத்துக்குரிய பலன் ஒன்று, இனி ஒன்று ஆவிக்குரிய பலன். இந்த மாம்சத்துக்குரிய பலன் இந்த மாம்சத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறே அது அந்த பலன் குறைந்து கொண்டே வரும். மாம்சம் பலவீனப்படும் போது இந்த பலவீனம் நம்முடைய பலனை என்ன செய்கிறது? குன்றி போகிறது, இல்லையா? அநேகர் பார்க்கும்போது ஆரம்ப நாட்கள் இருந்த பலன் அவர்களுக்குள்ள என்ன இல்லை. ஆனால் காலேபு சொல்லும்போது சொல்றாரு, நான் எகிப்திலிருந்து புறப்படும் போது 40 வயதாக இருந்தது. எகிப்திலிருந்து நான் புறப்படும் போது எனக்கு எத்தனை வயது? 40. இப்பொழுது எனக்கு எத்தனை வயதாக இருக்கிறது? 85 வயது, இல்லையா? 85 வயதாக இருக்கிறது. ஆனால் அதே பலனை எனக்கு ஆண்டவர் இன்றைக்கும் தந்திருக்கிறார். அந்த பலத்தினுடைய ரகசியத்தை நீங்கள் பார்த்துக்க வேண்டும். ஏன் அவனுடைய பலன் குன்றி போகவில்லை? இந்த காலேப்பினுடைய பலன் குன்றி போகாமல் இருப்பதற்கு காரணம், காலேப்பு முதலாய் தேவனை தேடுகிறதிலே அவன் விடவே மாட்டான். தேவனை தேடுகிற ஒரு நல்ல மனிதன். காலேப்பு கர்த்தரை தேடுகிறது நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கையிலே பலனை பெற்றுக்கொண்டே இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் புதிய பலனை அவன் தரித்து கொண்டே இருக்கிறான். பலன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது வருகிறது என்றால், அந்த
அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லும்போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒன்று வாசிக்கலாமே. அவனை பிடித்து தூக்கிவிட்டான், அவனுடைய கால்களும் கரடுகளும் என்ன செய்து பலன் கொண்டது. ஒரு மனிதனுடைய தாங்குதல் அங்கே தேவைப்படுகிறது. பலன் இல்லாதபடி தன்னுடைய சரீரம் ஊனமுற்றதான நிலைமையில் இருக்கிற இவனை தூக்கி விடுவதற்காக முதலாவது சீடர்கள் செய்கிற, பேதுரு யோவானு செய்த முதல் காரியம், தன்னுடைய கரத்தை அவனுக்கு கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னும் வேதத்தில் நிறைய பலனை பற்றி நம்ம சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்போ சீக்கிரமாக நம்ம முடிக்கலாம். ஆக நான் சில காரியங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த இவனுடைய வாழ்க்கையில் இந்த பலன் பெற்றுக்கொள்வதற்கு முதல் காரணம், அவனுக்குள் இருந்ததான அந்த வாஞ்சை அவனை விடுதலை ஆக்கினது. நான் தினமும் சப்பானியா இருக்கிறேனே, ஒவ்வொரு நாளும் நான் மற்றவர்களுடைய உதவியை நாட வேண்டி இருக்கிறது, என்னால் எழும்பி நடக்க முடியவில்லை என்கிற ஏக்கம் அவனுக்குள்ளே ஒரு பக்கத்தில் இருந்த போதும், ஒரு பக்கத்திலே தன்னை சுமந்து கொண்டு வருகிறவர்களுக்கு பாரமாய் இருக்கிறது நினைத்தும் ஒவ்வொரு நாளும் அங்கலாய்க்கிறதான இந்த அங்கலாய்ப்பை ஆண்டவர் அறிகிறார். ஆண்டவர் அறிந்ததினாலே தான் அவன் பேதுருவையும் யோவானிடத்திலையும் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துவதற்காக அவன் பிச்சை கேட்கிறான். அல்லேலூயா. சங்கீதங்கள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 138வது சங்கீதம் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினேன், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். அப்போ கூப்பிடுகிற ஒரு மனிதன் தான் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய சமூகத்தில் யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் பலனை கொடுப்பதற்காக அவர் இறங்கி வருகிற ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவனாய் இருக்க வேண்டும். அவன் தேவனை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிட வேண்டும். முதலாவது தேவ பலன் எப்படி வருதுன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அங்கே பலன் உண்டாகிறது. வாசிக்கலாமே. உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இப்போ முதலாவது ஒரு மனிதன் பலப்படுகிறது எப்பொழுதுனா, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவன் பலப்படுகிறான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். அவர் கூப்பிடுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அன்றைக்கு மார்க்குவின் மாளிகையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமிலே பண்டிகை ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் பண்டிகை பலி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனங்களுடைய ஆரவாரங்கள் பெருகி கொண்டிருக்கிற அந்த எருசலேமிலே வெறும் 120 பேர் மட்டும் தனித்து ஒன்றாய் கூடினார்கள். வேறு பிரிக்கப்பட்டதான நிலைமையிலே தங்கள் அவர்களோடு சேர முடியாமல் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே வெறும் 120 பேர் கூடி அவர்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தபோது பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. ஜனங்கள் மகிழ்ச்சியோடு பண்டிகை பலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பண்டிகை ஆசரித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் நடுவிலே வெறும் 120 பேரை தான் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக, பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடுக்கும்படியாக கர்த்தர் அவர்களை தெரிந்தெடுத்து கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே நிச்சயமாய் கடந்து வர வேண்டும். நாம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறது வேற. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது ஊற்றப்படுகிறார் என்றால், அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கும் போது அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஒன்று தான் பரிசுத்த ஆவி. அபிஷேகம் என்பது வேற. அபிஷேகம் எல்லாருக்கும் என்ன செய்யப்படாது? கொடுக்கப்படாது.
பரிசுத்த ஆவியானவர் அவரை விசுவாசிக்கிற எல்லார் மேலும் ஊற்றப்படுகிறது ஒன்றுதான் என்னது? பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது என்ன சம்பவிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் சில மாறுதல்கள் வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய இரட்சிப்பை நாம் வெளிப்படுத்த முடிகிறது. அந்த இரட்சணத்தின் சந்தோஷத்தை நாம் மற்றவர்களுக்கு பறைசாற்ற முடிகிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 51வது சங்கீதம் என்ன நினைக்கிறேன், அதில் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, 10வது வசனம் நினைக்கிறேன், 51வது சங்கீதம் 10வது வசனத்தை ஒன்று வாசித்து பாருங்க. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பி. ஏன் இந்த நிலைவரமான ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் போதுதான் அவன் நிலைவரப்படுகிறான். தாவீது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இந்த நிலைவரமான ஆவியை கேட்பதற்கு காரணம் என்னன்னா, தாவீது இப்பொழுது பாவத்திலே விழுந்து விட்டான். தாவீது தன்னுடைய தவறுதலினாலே உணர்த்தப்பட்ட வேளையிலே தான் ஆண்டுடைய சமூகத்திலே வந்தவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இரட்சணத்தின் சந்தோஷத்தை என்ன செய்யக்கூடாது? எடுத்து விடக்கூடாது. உம்முடைய ஆவி என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். உம்முடைய ஆவி என்னிலே இல்லாவிட்டால் நான் வெறுமையாக்கப்பட்டு விடுவேன். ஆகையால் தான் தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் மிக தைரியமாய் அவன் ஜெபிக்கிற ஒன்று, உம்முடைய அந்த இரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு என்ன செய்ய வேண்டும்? திரும்ப தர வேண்டும். ஆவி வரும்போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்மளே வெளிப்படும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வருகிறது. வேதம் வாசிக்க முடிகிறது, ஜெபிக்க முடிகிறது, மற்றவர்களுக்கு நாம் பெற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடிகிறது. இதெல்லாம் யாருடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதல். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதல் நமக்குள்ளே இருந்தால் நம்மை அடக்கி வைக்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய உந்துதல் நமக்குள்ளே இருந்தால் என்ன செய்ய முடியாது? அடக்கி வைக்க முடியாது. நம்ம பெப்சி எல்லாம் பார்த்துருக்கீங்க தானே, பெப்சி, கொக்கோ கோலா, அதுக்குள்ளே என்ன செய்திருப்பாங்க? ஏரல் அடைச்சி வச்சுருப்பாங்க. அதை மூடியை ஓப்பன் பண்ணோன்னா அதுக்குள்ளே அதுக்கு என்ன செய்ய முடியாது? இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நம்ம எவ்வளவு பொத்தி பார்த்தாலும் என்ன செய்யாது? இருக்காது. ஏன்னா அதுக்குள்ளே இருந்து இதுவரை எப்படி இருந்தது? குமரிக்கொண்டே இருந்தது. எப்போ வெளியே போவேன், எப்போ வெளியே போக முடியும், நான் எப்போ வெளியே போவேன் அப்படின்னு அது குமரிக்கொண்டு இருக்கிறது. நான் உள்ள இருக்கிறது மறைமுகமாக இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது மற்றவருடைய பார்வையில் அது மறைமுகமாக இருக்கிறது. ஆனால் வெளிப்படையான கிரியை எப்பொழுது வெளிப்படுகிறது? இந்த பெப்சிக்குள்ளே, கொக்கோ கோலாக்குள்ளே அது ஆவி இருக்கிறது நமக்கு ஒன்றும் என்ன செய்யாது. அந்த கேஸ் இருக்கிறது நமக்கு ஒன்றும் என்ன செய்யாது. பார்க்க தெரியுமா? ஓப்பன் பண்ண மீனை பார்த்த உடனே தெரியுமா நமக்கு? நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? எடுத்து பார்ப்போம் இல்லையா? டேட் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா? அது எப்போ வெளிப்படும்? அது எப்போ வெளிப்படுது? அதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணும்போது தன்னை உள்ளே மறைந்திருக்கிறதான அந்த கேஸ் வெளிப்படுத்துகிறது. நான் உள்ளே இருந்தேன், இதுவரை எதுக்குள்ளே தான் இருந்தேன்? இந்த பாட்டிலுக்குள்ளே தான் இருந்தேன். இப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே, மண்பாண்டமாகிய நமக்குள்ளே இருக்கிறார். இது எப்போ வெளிப்படும்? நாம் மற்றவர்களுக்கு தேவ வார்த்தையை போதிக்கும் போது, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது இந்த ஆவியானவர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம மற்றவர்கள் நம்மை பார்க்கும் போது யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். நம்ம வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் போது அந்த வார்த்தையோடு கூட ஆவியானவருடைய அந்த வழிநடத்துதல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இல்லாவிட்டால் நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும், எவ்வளவு வேதம் வாசித்தாலும் அது பிரயோஜனம் இல்லை இல்லையா? நம்ம ஆவியானுடைய வழிநடத்துதல் இல்லாமல் நம்ம வேதம் வாசித்தான் 2 பேரை வாசித்தோன்னு சொன்னோம், இந்த என்ன பேராக இருக்குது, அடைச்சி வச்சுட்டோம். நிறைய பேரை பார்த்துருக்குறேங்க வேதம் வாசிக்கிறது, மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். எங்கேயாவது யாத்திரைக்கு போகும்போது
அப்படி பைபிள் எடுப்பாங்க, கண்ணை மூடுவாங்க, துறப்பாங்க, ஒரு வசனத்தில் கை வைப்பாங்க, அதை படிச்சுட்டு ஓடுவாங்க. இந்த வசனம் அப்படி படிக்கிறவங்களுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு, நான் சொல்லி தரல. இப்போ செய்கிறத சீக்கிரமாக செய். யார்கிட்ட சொன்னார்? யூதாஸுக்கு வந்து பார்த்தீங்க. நம்ம இன்னைக்கு வேத வாசிக்கிற அப்படி தாங்க. ஜெபம் போகிற நேரத்தில் எல்லா துணியெல்லாம் மாட்டிட்டு, ஆண்டவரே ஆத்திரம் பாத்திரம் சோத்திரம். நம்ம போகிற காரியம் தோல்வியாகி முடியும். உடனே வந்து நான் ஜோம் பண்ணிட்டு போன அப்புறம் என்ன நடக்கலை? ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. ஒரு பார்வையில் இந்த மற்றவர்களை போல கவரக்கூடிய அளவில் பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறது போல நான் காண்பிக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாத வாழ்க்கை அது வெறுமையாக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எடுபடும் போது, ஒரு மனிதனுக்குள்ளே ஊற்றப்பட்டதான பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்படும் போது, அந்த இடம் வெறுமையாய் கிடக்கும் போது அந்த இடத்துல வேறு ஒன்று நிரப்பப்படுகிறது. எது நிரப்பப்படும்? பொல்லாத ஆவி நிரப்பப்படுகிறது. சவுல் ராஜா தான். சவுல் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நிமித்தமாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், தேவனுடைய வார்த்தையை நம்பி வந்ததான சவுல் ஜனங்களுக்காக இப்பொழுது துணிகரமாய் பலி செலுத்துகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு தாமதமான உடனே துணிந்து போய் பலி செலுத்துகிறது நிமித்தமாய் தேவன் அவனை தண்டிக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு பதிலாக ஒருவனை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த ராஜாவாக தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணின அந்த நாளிலே சவுலுக்குள் இருந்ததானே அபிஷேகம் எடுபட்டு போய்விட்டது. அல்லேலூயா. இப்போ சவுலுக்குள் இருந்ததான ஆவியானவர் எடுபட்டு போனதான அந்த இடம் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெறுமையாக்கப்பட்ட இடத்திலே எந்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுவார்? எந்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுவார்? பொல்லாத ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார். இப்போ யாருக்கு? சவுலிடத்தில் எப்படிப்பட்ட ஆவி வந்து வாசம் பண்ணி இருக்கிறது? பொல்லாத ஆவி. இந்த பொல்லாத ஆவி என்ன செய்யும்? தீர்க்க தரிசனம் சொல்லும். இந்த பொல்லாத ஆவியும் நல்ல ஜோமனம். இந்த பொல்லாத ஆவி அந்நிய பாஷையோடு ஜோமனம். ஆனால் இருக்கிற ஆவி எதுங்க? கலகத்தின் ஆவி. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அது மறைமுகமாக இருந்தாலும் அவர் செயல்படுகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இன்னும் 1 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் போது, அங்கே தாவீதின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இப்போ சவுலுக்குள் இருந்த ஆவியானவர் இப்போ தாவீதின் மேல் இறங்கினார். தாவீதை தேவன் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டான். தாவீதின் மேல் இறங்கின அந்த அபிஷேகம் ஆவியானவர் இறங்கின போது தன்னுடைய சத்துருக்கள் நடுவிலே, தன்னுடைய சொந்த ஜனங்கள் நடுவிலே வெறுமையாய் தள்ளப்பட்டதான சூழ்நிலை இருந்த தாவீதை கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மையும் அநேகர் வெறுமைப்படுத்தி வைத்திருப்பாங்க, நம்மையும் அநேகர் மட்டமாய் வைத்திருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிற ஒன்று, நம்மை ஆண்டவர் அவர்கள் நடுவிலே நம்மை அபிஷேகம் பண்ணுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுவதற்காக முன்குறித்தார். அதனால் அபிஷேகம் பண்ணுவார். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். தாவீது மனுஷனுடைய பார்வையில் அவன் ஒன்றுமில்லாதவனாய் இருக்கிறான். தாவீது மனுஷனுடைய பார்வையில் அற்பமாய் எண்ணப்பட்டவனாய் இருக்கிறான். தாவீது மனுஷனுடைய பார்வையில் ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் அந்த ஆடு மேய்க்கிறவனை கர்த்தர் பார்த்தபோது இவன் ஜனங்களை மேய்க்கிறது போல காண்கிறார். அல்லேலூயா. ஆடு மேய்த்து வந்ததான தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள் இருந்ததான வைராக்கியம். அந்த தாவீதை கொண்டு ஜனங்களை ரட்சிப்பதற்காக
தாவீதை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக தேவன் தாவீதை ராஜாவாக்கும்படி அவர் விரும்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை கொண்டு ஒன்றுக்கு உதவாத அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிற வயசாய் இருக்கிற நம்மை கொண்டு கர்த்தர் சிலரை உருவாக்கும்படியாக தான் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிற என்னால் என்ன முடியும், என்னால் என்ன முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லு நம்மளால் எல்லாம் முடியும். அல்லேலூயா. நம்மளால் முடியாது, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால் எல்லாம் முடியும் இல்லையா? ஆவியானவருடைய உந்துதல் நமக்குள்ளே இருக்க வேண்டும். தாவீது வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கிறவராக இருந்தான், உண்மைதான். ஆடுகளை மேய்த்த போது அவனுடைய இருதயம் தேவனோடு இருந்தது. தனக்கும் தேவனுக்குமாய் இருந்ததான ஐக்கியத்தை அவன் பலப்படுத்தி கொண்டிருந்தான். தேவனோடு இருந்ததான அந்த ஐக்கியத்திலே மறுபடி அவன் மிகுந்த பற்றுள்ளவனாய் மாற்றப்பட்டான். அவன் தேவனை விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தமாய் அவன் தேவனுடைய பார்வையில் ஆடுகளை மேய்க்கிறவனை கொண்டு தேவன் ராஜாவாய் மாற்றும் போது அவனை கொண்டு ஜனங்களை மேய்ப்பதற்குரிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு மோசே பாருங்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயந்து போய்தான் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போகிறார். இப்போ அவன் ஆடுகளை மேய்க்கிறான். இந்த ஆடுகளை மேய்த்த மோசே தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் இவனை அற்பமா எண்ணினாங்க. மோசே, எகிப்தின் ராஜா மோசே பார்த்தால் கொண்டு போடக்கூடிய அளவிலே இவன் கொலைபாதகனை போல ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அதே ஜனங்கள் நடுவில், அதே ராஜாக்கள் முன்பிலே ஒன்றுமில்லாதிருந்ததானே மோசையை கர்த்தர் தெரிந்தெடுத்து கொண்டு வந்து நிலை நிறுத்தினார். ஆனால் இன்றைக்கு ஒன்றுமில்லாதிருக்கிற நம்மையும் கர்த்தர் வெட்கப்படுத்தாமல் அவர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. தாவீதை கர்த்தர் உயர்த்தினார், ராஜாவாய் மாற்றினார். ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவன் ராஜ்யபாரம் ஏறல. ராஜாவாக தன்னை தேவன் அபிஷேகம் பண்ணின உடனே சபலுக்குள் இருந்ததான ஆவி இவனுக்குள்ளே வந்தது. சபலுக்கு பொல்லாத ஆவி வந்த போதும் தேவன் அந்த இடத்திலே சவுல் ராஜாவாய் இராதபடி அவனை புறக்கணித்து தள்ளின இடத்திலே கூட தாவீது சிங்காசனத்திலே உட்காரவே இல்லை. அல்லேலூயா. வனாந்தரத்திலே பாடுகள் அதற்கு பிற்பாடு தான் வந்தது. நெருக்கம் அதற்கு பிற்பாடு தான் வந்தது. சுமார் 38 வருடங்கள் வனாந்தர வாழ்க்கை. தாவீதை அபிஷேகம் பண்ணின நாளிலிருந்து தாவீதுக்கு இருந்ததான நெருக்கம் ஆரம்பிக்கிறது. அதுவரை இருந்ததான பரிசோதனைகள் எல்லாம் மாற்றப்படுகிறது. இப்பொழுது விசுவாச பரிசோதனை தாவீதுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கும் போது தான் சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருங்க. கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து ரட்சிக்கும் போது தான் சில சூழ்நிலைகள் நமக்கு சாதகமற்றதாய் மாறிவிடுங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூழ்நிலைகளிலே நான் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு. அல்லேலூயா. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை. தாவீது பாருங்க, 38 வருஷம் சவுல் ராஜாவாய் இராதபடி கர்த்தர் அவனுடைய ராஜ்யபாரத்தின் 2வது வருஷத்திலே அவனை புறக்கணித்து விட்டார். சவுளுடைய ராஜ்யபாரத்தினுடைய 2வது வருஷத்திலே தேவன் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, நான் ராஜா என்கிறதான சூழ்நிலையில உருவாக்கப்பட்ட தாவீது, அவன் தன் சிங்காசனத்தை தேடி வரலைங்க. இப்போ சவுலுக்கு பயந்து 38 வருடமாய் வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. தன் நம்பி கடந்து போகிறவர்கள் எல்லாரும் அவனை காட்டி கொடுக்கிறார். தாவீது பல இடங்களிலே கடந்து போகிறான், ஒளித்து பார்க்கிறான். போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாய் இருந்தார்கள். ஆனால் மறுபடியும் இவன் ராஜா என்கிறதுனாலே இவனை மறுபடியும் எல்லாரும் புறம்பே தள்ளினார்கள். அனுகூலம் பண்ணினது போல் அவனுடைய வாழ்க்கையில் அநேகர் காட்டினார்கள். எல்லாரும் அவனுக்கு எதிர்மாறாய் மாறிவிட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா.
அவன் கர்த்தருக்குள்ளேயே விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். தாவீது கர்த்தருக்குள்ளே விருத்தி அடைகிறான். வனாந்தரமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, பாடுகளின் வழியில் இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தரை விடலை, கர்த்தரை விடவே இல்லை. கர்த்தர் ஏற்ற நாட்கள் வந்தபோது அவனை ஸ்தானத்திலே கர்த்தர் நிறுத்தினார். அல்லேலூயா. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்சோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். சிம்சோன் இப்பொழுது பாவத்துக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறான். இப்பொழுது சிம்சோனை பார்த்து அவன் நேசித்த அந்த ஸ்திரீ கேட்கிறான், உன்னுடைய பலன் எதில் இருக்கிறது? சொல்றேன், என்னுடைய பலன் புது கயிறினால் கட்டினால் போதும், என்னுடைய பலன் என்ன செய்யும்? போய்விடும். இப்பொழுது பெலிஸ்தரிடத்தில் சொல்லுகிறான், உன்னுடைய பலன் புதிய கயிறினால் கட்டினால் போதும், உன்னுடைய பலன் அதில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது புதிய கயிறினால் கட்டப்பட்டு பெலிஸ்தர்கள் அவனை அடிமையாய் கொண்டு போகிற நேரத்திலே இந்த சிம்சோனின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. நம்ம பல சூழ்நிலைகளை கட்டப்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த கட்டுகளின் நடுவில் நாம் கர்த்தரை துதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து நம்முடைய கட்டுகளை மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் எங்கே தான் இருந்தாங்க? தேவனுடைய ஆலயத்தில் இருந்தாங்க. ஆலயத்தில் இருந்தாங்க. எங்கே இருந்தாங்க? சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. உள்காவலறையில் இருட்டான முறையில் வைத்திருக்கிறார்கள். தொழுமரத்தில் அவர்கள் கையும் காலும் பூட்டப்பட்ட நிலைமை. தொழுமரன்னு சொல்லும்போது எனக்கு தகப்பனார் சொல்லி தந்திருக்கிறாருங்க. ஒரு 2 தூணு, அதில் ஓட்டை போட்டிருப்பாங்க. அந்த ஓட்டைக்குள்ளே கையை போட்டுட்டு இந்த பக்கத்தில் விலங்கு வைப்பாங்க. அப்போ இங்கேட்டும் இழுக்க முடியாது, ஒன்றும் சாப்பிட முடியாது. ஏன்னா கையில் கை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கை ஒரு 2 மரத்துக்குள்ளே ஓட்டை போட்டு வச்சுருக்கிற அந்த மரத்துக்குள்ளே கையை விட்டு இந்த பக்கம் விலங்கை வச்சுட்டா நம்ம இழுத்த வரும், அது வராது இல்லையா? இதான் தொழுமரம். இந்த தொழுமரத்திலே பூட்டப்பட்ட நிலைமையிலே, கையு காலு கட்டப்பட்ட நிலைமையிலே இருந்ததான நேரத்தில் அவங்க வாயை என்ன செய்யலை? கட்டலை. வாயை கட்ட முடியலை. கர்த்தரை துதிக்கிறாங்க, கர்த்தரை பாட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பாடினாங்க. நிறைய கூட்ட ஜனங்கள் அங்கே இருந்தாங்க. ஆனால் பாடினது எத்தனை பேர் தான் பாடினாங்க? 2 பேர் தான் பாடினாங்க. பவுலும் சீலாவும் பாட ஆரம்பிக்கிறார்கள். பாட ஆரம்பின போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். கட்டுகள் உடைக்கப்படுகிறது. அவங்க கட்டுகள் மட்டும் உடைத்தா போதுமே. ஆனால் வேதம் சொல்லுது, சிறைச்சாலையில் இருந்த அத்தனை பேருடைய கட்டுகளும் உடைக்கப்பட்டது. அல்லேலூயா. எத்தனை பேருடைய துதிங்க? எத்தனை பேருடைய துதி? 2 பேர் துதித்து பாடினாங்க. துதித்து பாடுகிற நம்முடைய நடுவில் கர்த்தர் இறங்கி வருகிறாருங்க. அவர் இறங்கி வரும்போது நம்முடைய கட்டுகளை மட்டும் இல்லை ஆண்டவர் அவிழ்க்கிறது, பக்கத்தில் இருக்கிறவங்க கட்டை கர்த்தர் அவிழ்க்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நம்ம எப்படி பண்ணுகிறார்? 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது பலன் வருகிறது. 2வது மகிழ்ச்சியாக இருக்கும்போது தேவ பலன் வருகிறது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 28வது வசனம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். அப்போ நீதிமானுடைய நம்பிக்கை எதுவாக இருக்கிறது? மகிழ்ச்சியாகும். அடுத்து வாசிங்க. அழி. அப்போ நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சி, துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். அப்போ 2வது தேவன் மகிழ்ச்சியாய்க்கு நம்மை பலப்படுத்துகிறார். அந்த அப்போஸ்தலர் நடபடி 2வது அதிகாரம் 46வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஆதி சபையார் ஆலயத்திலே கூடி மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதித்தாங்க. மாறி மாறி அந்நியத்திலையும் ஐக்கியத்திலையும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் அவர்கள் ஐக்கியப்பட்டு இருந்ததினாலே அவருக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னும் எஸ்ராவின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்கள் ஆலய பிரதிஷ்டை பண்ணுகிற நேரத்தில் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியை கண்டு கொண்டார்கள். இதுவரை அவர்கள் அடிமையாக இருந்தார்கள்.
இதுவரை நாங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எங்களுக்காக ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் இப்பொழுது திறக்கப்படுகிறது என்கிற சூழ்நிலை வந்தபோது அவர்கள் ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமையை ஆராதித்த போது அவர்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, மூன்றாவதாக நம்ம வாசிக்கும் போது காத்திருக்கும் போது தேவ பலன் வருகிறது. சங்கீதம் 147வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். 147வது சங்கீதம் 11வது வசனம். அவர் தமது வார்த்தையை அனுப்பி செய்ய. சங்கீதம் 147. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இங்கே யார் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார்? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்போ எல்லார் மேலும் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறவர் அல்ல, இல்லையா? எல்லார் மேலும் கர்த்தர் பிரியமாயிருக்க விரும்புகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிற, சங்கீதக்காரன் சொல்லும்போது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமா மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? பிரியமாயிருக்கிறார். காத்திருக்கிறவர் மேலே தான் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். காத்திருக்க வேண்டும். நம்ம சில காரியங்களுக்காக சிலர் இடங்களுக்கு போகணும்னா சிலரை பார்க்க நம்ம காத்திருப்போம், இல்லையா? அப்படி தானே? இப்போ ஒரு யாத்திரை போகிறோம் பார்த்தீங்க, 2 பேர் போகிறீங்கன்னா ஒரு ஆள் சொல்லு, நான் இன்னும் இடத்துல வந்துருக்கிறேன், நீ இங்கே வா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா? அங்கே போய் காத்து நிற்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? வரலைன்னா காணலை என்ன செய்யும்? நமக்கு ரொம்ப கோபம் வரும், அப்படி தானே? இல்லையா? அப்படி தானே? பொறுமையாக காத்து நிற்கிறோம். பஸ் வரலைன்னா காத்து நிற்கிறோம், எங்கேயாவது போகணுன்னா காத்து நிற்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்கிறதற்கு, தமது கிருபையை தேடுகிறதற்கு நம்ம காத்திருக்கிறது இல்லை. 10 மணிக்கு கூட்டம்னா 10:30 11 மணிக்கு தான் வருவோம். ஏன்னா காத்திருக்க விருப்பம் இல்லை, ஆராதிக்க விருப்பம் இல்லை. அவருக்கு பார்க்க என்ன செய்யணும்? நம்ம போய் அங்கே நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம படிக்கணுங்க, காத்திருக்க பழகணும், காத்திருக்க பழகணும். நம்மை காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அவர் பிரியப்படுகிறார் நம்ம மேல். 2வது நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் போது, 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்தார்கள். இங்கே நோவா பொறுமையோடு காத்திருக்கிறார். எத்தனை வருஷம் காத்திருந்தா? பொறுமையோடு எத்தனை வருஷம் காத்திருந்தா? 120 வருஷம் காத்திருக்கிறார். பேலை செய்து கொண்டே இருக்கிறார். பேலை செய்யும் போது தேவனுடைய வார்த்தையை சொல்றார், ஜனங்களுக்காக காத்திருக்கிறார். ஆனால் யாரும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. தேவனுடைய வார்த்தை அற்பமாய் எண்ணினார்கள். அவர்கள் நினைத்திருப்பாங்க, இவனுக்கு ஏதாவது பிடித்திருக்கும், பைத்தியம் பிடித்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நோவா அந்த நாள் வருவதற்காக, அந்த ஜலப்பிரளயம் உண்டாவதற்காக பொறுமையோடு காத்திருந்தான். அல்லேலூயா. இப்ப நோவாவின் நிமித்தமாய் நோவாவின்
நீங்கள் போய் நாங்களும் என்ன செய்வோம்? வருவோம். நீங்கள் போனால் நாங்களும் என்ன செய்வோம்? ஏன்னா நீங்கள் டீச்சர் இல்லையா? சண்டே ஸ்கூல் டீச்சர் இல்லையா? நீங்கள் போனால் நாங்களும் என்ன செய்வோம்? கண்டிப்பாக வருவோம். எப்படி வருவேன்? நீங்கள் சாரி கட்டிட்டு தானே போவீங்க. முந்தானியை பிடிச்சிட்டுங்களே என்ன செய்வோம்? போக முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறோம். அவங்க பரலோகமான நானும் போய் விடுவேன். போக முடியாது. ஆனால் நோவா பேழையை பாதலை அவன் அடைத்திருந்தால் நிச்சயமாய் அவன் பாதலை துறப்பான். ஆகையால் தான் கர்த்தர் சொல்றாரு, நீ பேழைக்குள்ள போகிற வேலை மட்டும்தான் உனக்கு வேலை. ஏன்னா நீ செய்ய வேண்டிய நேரம், காத்திருக்க வேண்டிய நேரம், இல்லாவிட்டால் பிரசங்கிக்க வேண்டிய நேரம் எல்லாம் முடிந்தது. எல்லாருக்கும் பிரசங்கம் போய் எட்டி இருக்கிறது. எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை போய் எட்டி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் தெளிவாய் போய் சேர்ந்திருக்கிறது. அந்த வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் போனதினால் அவர்கள் அழியட்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தேவன் நமக்கு தந்திருக்கிறது. நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் சொல்லுகிற வார்த்தையை அவர்கள் கேட்டாலும் கேளாமல் போனாலும் அது நம்மேல் விழுந்த கடமை. நம்ம சொல்லிதாகணும். விசுவாசிங்க சொல்லுங்க. பார்த்தீங்களா, முன்னாடி என்னோட நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அது உங்கள் வேலை, அது உங்கள் வேலை. கேட்டால் தான் சொல்லுவாங்க, அது உங்கள் வேலை. எங்களுக்கு வீட்டில் வேலையே தீரலை பாஸ்டர். காலையில் எழும்பு 5 மணிக்கு அடுக்கலையில் போனால் நான் 9 மணி வரை என்ன இல்லை வேலை தீரலை. என்ன செய்யணும்னு யாருக்கும் தெரியாது. வேலை தீரலை, வேலை தீரலை, வேலை தீரலை. ஜோமன்யா பாஸ்டர் வேலை தீரலை. 2 மணிக்கு ஒரு ஜோமன்லான்னு பார்த்தேன், வேலை தீரலை. நேற்றைக்கு ஒரு சகோதரியை பார்த்தேங்க. நேற்றைக்கு வெள்ளிக்கிழமை. அந்த சகோதரி சொல்கிறாங்க, சிஎஸ்ஐ போகிறவங்க, நேற்றைக்கு ஜோமன் நினச்சது நடக்கலை பாஸ்டர், இன்றைக்கி ஜோமனணும். அதனால் நீங்களும் சீக்கிரமாக போங்க. எப்படி ஆகுது? என்ன செய்யணும்? ஜோமன் காத்திருக்கணும் கர்த்தருடைய சமூகத்தில். அவங்களுக்கு இருக்கிற தாகம் கூட நமக்கு இல்லைங்க. நோவாவை ஆண்டவர் நீதிமானாய் அந்த தேசத்தில் வைத்தது எதற்காக? நோவாவை கொண்டு தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு போதிக்கும்படியாக. பேழை என்கிறதான அந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஜனங்களை அபகாசிகளாய் மாற்றுவதற்காக, காப்பதற்காக தேவன் அந்த நோவாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆனால் நோவா செய்ய வேண்டிய காரியத்தை அவன் சரியா செய்தான். தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அவன் போதிக்கிறான். ஜனங்கள் கேட்டும் அவனை முறுமுறுத்து அவமதித்தும் பலவிதமான சூழ்நிலையில நோவாவை நிந்தித்திருப்பார்கள். ஆனால் நோவாவுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. நோவாவுக்கு தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் தெரிந்தது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பிரசங்கிக்க பண்ணணும், வந்து காத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஜனங்களுக்காக சுவிசேஷம் சொல்லுகிறது, வந்து காத்திருக்கிறது கர்த்தருடைய சமூகத்தில். அவன் காத்திருந்தும் அந்த காத்திருந்ததான காரியத்திற்குரிய பிரதிபலனை அவனால் காண முடியவில்லை. அல்லேலூயா. நம்மளும் எனக்கு எவ்வளவோ பிரயாசப்பட்டு நமக்கு என்ன செய்யலை, பலன் கிடைக்கல. பேதுருவை போல. பேதுரு பார்த்தீங்களா, ராமுழுது பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்பட்டுதான். நம்மளும் என்னெல்லாமோ பிரயாசம் பண்ணி பார்க்க, வாழ்க்கையில் முன்னேற எவ்வளவோ பிரயாசம், வருமானத்திற்காக எவ்வளோ பிரயாசம் பண்ணி பார்க்குறோம். ஆனால் ஜெபிக்கிறது இல்லை, காத்திருக்கிறது இல்லை. நம்ம நம்பிக்கையெல்லாம் வீண் போகிறதுங்க. என்னுடைய ஆரம்ப நாட்களில் நான் ஊழியத்தில் வருவதற்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் போல ஒரு 11 மணிக்கு தான் சர்ச்சுக்கு போய் சென்னையில் இருக்கும்போது 12:30 மணிக்கு முடிஞ்ச உடனே 1 மணிக்கெல்லாம் முடிஞ்ச உடனே ஆமேன்னு அவர் சொல்லி முடித்த உடனே கடையில் நிற்பேன், இறைச்சி கடையில். இன்னைக்கு இறைச்சி வேண்டாம். எதுக்கு போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆலயத்துக்கு போகிறது கொடுக்கணும், ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணத்தோடு போகிறது. காணிக்க கொடுத்தா கர்த்தர் என்ன செய்வார்? நிறைய ஆசீர்வாதம் தருவார். இந்த ஒரு
லட்சியம்தான். போகும்போது ஒவ்வொருத்தருடைய பழைய நோட்டாக்கு புதிய நோட்டு இருக்காது தாப்படி எப்படி கேட்பேன். ஒரு 100 ரூபா நோட்டு புதிய நோட்டு தானே, இப்படி தான் கேட்பேன். போய் மச்சான் ஒரு 100 ரூபா புதிய நோட்டு தரும், காணிக்க போட பழைய நோட்டு போடக்கூடாது புதிய நோட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்பேன். இன்றைக்கி நீ தயவு செய்து நீங்கள் உங்களை ஒன்றும் சொல்லலை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காணிக்கப்பட்டியில் இதெல்லாம் போடுறாங்கன்னா கிழிஞ்ச நோட்டு, பழமையான நோட்டு, யாருக்கு வெளியில் செல்லாத நோட்டு, இதாக்க கத்தருக்கு நம்ம கொடுக்கறது. நீங்கள் இல்லை, இன்றைக்கி உலகத்தில் கொடுக்குற காரியங்க அது கொடுத்தா கத்தர் ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த நம்பிக்கை உடையவனாய் வாழ்ந்தேன். நிறைய கத்தருக்கு கொடுத்து பார்த்தேன். கொடுத்ததுக்குரிய பிரதிபலனை கத்தர் எனக்கு தந்தார், இல்லைன்னு நான் சொல்லலை. அன்னைக்கு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வர கத்தர் குறைவில்லாமல் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பல விதத்தில் நம்ம யோசிக்கிறோம், ஆனால் நமக்கு காத்திருக்கிறதுக்கு நேரம் இல்லை. காத்திருந்து ஜெபிக்கிறதுனாலே நம்ம வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. அல்லேலூயா. இந்த நோவா காத்திருக்கிறான், ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை அறிவித்துட்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவன் காத்திருக்கிறான், அவன் ஜெபிக்கிறான், ஒவ்வொரு நாலு காரியத்தை அவன் முன்னோக்கி நடந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் காத்திருந்ததுக்குரிய பிரதிபலன் வெறும் 8 பேர் தாங்க. கர்த்தர் பேழையை அடைச்சாச்சு. இப்போ நோவாவே எங்களுக்கு இறங்கும். நோவா திறக்க முடியல, அழிவுக்கு நேராய் தள்ளப்பட்டார்கள். இப்பொழுதுதான் நினைத்திருப்பார்கள், ஆண்டவரே அன்னைக்கு நோவாவுக்கு வார்த்தை கேட்டுதான் நம்மளை என்ன செய்திருக்கலாம், பேழையில் போய் சேர்ந்துருக்கலாம் இல்லையா. அநேகர் சொல்கிற கேட்டிருக்கேன், பாஸ்டர் நேற்றைக்கு வந்து நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா, எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன், நேற்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா என் மகன் சாவுக்கு ஒப்பு கொடுத்துருக்க மாட்டேனே, நேற்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தேன் என் மனைவியை நான் அடித்து துன்புறுத்தியிருக்க மாட்டேனே, நேற்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா நாங்கள் எவ்வளவோ மகிழ்ச்சியோடு இருந்திருப்போமே அப்படின்னு சொல்லி எத்தனையோ குடும்பங்கள், அழுகிற குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். நம்ம இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கூட நம்ம ஆண்டோடைய அன்பை சொல்ல நம்ம வெட்கப்படுகிறோம். நம்ம குடும்பத்தில் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கூட தேவனுடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு நம்ம வெட்கப்படுகிறோம். நாம் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம்? நாம் வேதம் சொல்லுகிறது, நாம் அறிந்த வார்த்தைகளை மற்றவர்கள் சொல்லாவிட்டால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? நோவா கர்த்தருடைய சமூகத்தில் மிகுந்த பயத்தோடு கர்த்தரை தேடினான். இன்னும் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது அந்த சங்கீதங்கள் புஸ்தகம் 119வது சங்கீதம் 174வது வசனத்தை ஒன்று வாசிங்க, சீக்கிரம் முடிப்போம். 119வது சங்கீதம் 174வது வசனம். அங்கே சொல்கிறது, ஆவலோடு கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இன்னும் சங்கீதம் 127வது சங்கீதம் 14வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இன்னும் ஏசாயாவில் வாசிக்கும் போது 39வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைகிறார்கள். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது அந்த சங்கீத புஸ்தகம் 27வது சங்கீதம் 14வது வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். 27வது சங்கீதம் 14வது வசனம். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம்ம இருதயம் ஸ்திரப்படணும். ஸ்திரப்படுகிற ஒரே இடம் கர்த்தருக்கு காத்திருக்கிறது தான். அப்போ நம்முடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். திடமனதாய் காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. திடமனதாய் இருக்கணும், திட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறதுனாலே
எனக்கு ஒரு நல்ல நான் எதிர்பார்க்கிற காரியம் பெற்றுக்கொள்வேன் என்கிற திட நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி காத்திருக்கும் போது தேவன் நமக்கு புதிய பலனை தருகிறார். அடுத்ததாக 4வது வாசிக்கும் போது தேவனை ஆராதிக்கும் போது பலனை கர்த்தர் தருகிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். தேவனை தேடுகிறவன் கண்டடைகிறான். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். பிலிப்பியர் 3:3 வாசிங்க. மாம்சத்தினுடைய நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இங்கே மாம்சத்துக்கு மேல் நம்பிக்கையாய் இராமல், எதன் மேல் நம்பிக்கையா இருக்கக்கூடாது? மாம்சத்தின் மேல் நம் நம்பிக்கையாய் இராமல் அதே ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இப்போ தேவனுக்கு எதனாலே ஆராதனை செய்ய வேண்டும்? ஆவியினாலே ஆராதனை செய்ய வேண்டும். வேதம் சொல்லுது, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களோ. இத்தனை புத்தினரா கலாத்தியரில் சொல்லுகிறது. ஆவியில் ஆரம்பம் பண்ணினவர்கள் இப்போ எங்க முடிவு பெறுறாங்க? மாம்சத்தில். ஆனால் பிலிப்பியரில் சொல்லும்போது மாம்சத்துக்குறின்று நம்ம மாம்சத்திலே என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆவியினாலே நம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். மாம்சத்துக்கும் ஆவிக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம் உண்டுங்க. மாம்சம் சொல்லு நீ ஆராதிக்காத, ஆவி சொல்லு என்ன செய், கையடிச்சு ஜோமனட்டா அப்படின்னு சொல்லும். மாம்சம் சொல்லு கையடிக்காத, மற்ற பார்க்குறான். ஆவி சொல்லு மற்ற பார்த்தா என்ன பார்க்கலன்னு இல்லை, என்ன ஆவியில் என்ன சொல்லும்? ஆராதின்னு சொல்லும் இல்லையா? இதான் மாம்சமும் ஆவியும் ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட என்ன உண்டாகிட்டு போராடி கொண்டிருக்கிறது. உலகத்தில் நமக்கு போராட்டம் ஒவ்வொரு நாளும் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆவியினாலே நாம் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். மாம்சத்தில் இல்லை நாம் ஆராதனை செய்ய வேண்டியது, ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இன்னும் ரோமர் 12:1 சொல்லும்போது, அந்த ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஆராதிக்க வேண்டும்? அந்த வசனத்தை ஒன்னோட வாசிங்க. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக்க வேண்டும். சரீரம் பரிசுத்தமாகணும். லேலூயா. நம்ம சரீரம் சில நேரம் பரிசுத்தம் இல்லாமல் போய்விடுகிறது. முதலாவது சரீரம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இரண்டாவது தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணும்? ஜீவ பலியாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது தான் அந்த தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது தேவ பலன் நமக்கு பெற்றுக்கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. அந்த தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஆராதிக்கிற நேரத்திலே நம்ம தேவ பலனை என்ன செய்ய முடிகிறது? பெற்றுக்கொள்ள முடிகிறது. இன்னும் 5வது சொல்லும்போது, வசனத்தை தியானிக்கும் போது தேவ பலன் என்ன செய்கிறது? நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. நம்ம வசனத்தை தியானிக்கும் போது தேவ பலன் உண்டாகிறது. 6வது சொல்கிறாரு என்ன செய்யணுமா? கர்த்தரை துதிக்கும் போது தேவ பலன் நமக்கு கிடைக்கிறது. 7வது சொல்லும்போது கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டும் போது தேவ பலன் நமக்கு கிடைக்கிறது. அந்த எலியா கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தான். எலியா போய் சொல்கிறான், ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்கிறான், நீ பாவம் செய்கிறேன், உடைய மனைவியுடைய வார்த்தையை கேட்டு நீ பாவம் செய்கிறீர் அப்படின்னு சொல்லி போய் வைராக்கியமாக சொல்கிறேன். என்னுடைய வார்த்தை அல்லாமல் பனி ஆகிலும் மழை ஆகிலும் பெய்யாது அப்படின்னு சொன்னார்.
பனியில் மழை இல்லை, தேசம் பாழாக்கப்பட்ட நிலைமையில் தள்ளப்படுகிறது. வைராக்கியம், கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறான். யெகூ கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்தான். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பவுல் கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்தான். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. இவங்க எல்லாம் வைராக்கியத்தோடு இருந்தாங்க. ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியம் நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலரையாக உருவாக்க வேண்டும் என்கிற வைராக்கியம் நமக்குள்ளே வர வேண்டும். நான் மட்டும் பரலோகத்துக்கு போனால் போராது, சிலர் என்ன செய்யணும், நானும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த வைராக்கிய வாஞ்சையோடு நாம் இருந்தால் அந்த தேவ பலன் ஒவ்வொரு நாளும் நம்மளே நிலைத்திருக்கும். அல்லேலூயா. தேவன் நமக்கு பலனை தருகிறவர். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்த விரும்புகிற தேவன். எதிலெல்லாம் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறன்னா, முதலாவது பரிசுத்த ஆவியானவரை தந்து பலப்படுத்துகிறார். 2வது நம்மை மகிழ்ச்சியாக்கி நம்மை பலப்படுத்துகிறார். 3வது காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். 4வது தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். 5வது வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். 6வது கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். 7வது கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். நம்ம செய்ய வேண்டிய இந்த 7 காரியங்களையும் நாம் செய்யும் கரெக்டாக நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி நம்மை பாதுகாத்து வழி நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எங்கள் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய பலன் நமக்கு தேவைப்படுகிறது. புது பலன் நமக்கு தேவைப்படுகிறது. புதிய ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது. அந்த புதிய வாழ்க்கையிலே நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை கொண்டு சிலரையாகிலும் நம்முடைய கிரீடங்களுக்கு முத்தாய் மாற பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் தேவ பிள்ளைகளாகி ஒவ்வொரு நாளும் பலப்படுவோம், அநேகரை பலப்படுத்துவோம் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நாம் அப்படியே தலைகளை வணக்கி ஜெபம்